அப்ப தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணக்கூடாது? போனை உங்க உடம்பு பேரலா இருக்கும் போது போனை இப்படி வச்சு பார்க்கக்கூடாது. போனை இப்படி வச்சு பாத்தீங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காலுக்கும் இந்த கைக்கும் புண்ணிய சக்கரான்னு ஒரு பேர் இருக்கு. அது சக்கரான்ற புண்ணிய சக்கரான்ற பேரை மறந்துடுங்க. இந்த பாதம் தரையில இருக்கு. இல்ல நீங்க இப்படி கிராஸ் லெக்ல உட்காந்துருக்கீங்க, இந்த சுகாசனா இல்ல பத்மாசனா இல்ல கிராஸ் லெக்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல எல்லாம் சப்பாங்கால் போட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அப்படி ஒண்ணு உட்காந்து இருக்கணும். இல்லைன்னா கால் தரையில படணும், இல்ல முதுகு ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இந்த 3 பொசிஷன் இல்லாம ஃபுல்லாவே நீங்க எர்த்துக்கு பேரலா இருக்கீங்க, அதாவது கிரவுண்டுக்கு பேரலா இருக்கீங்க. படுத்துட்டீங்க, தூங்கல, படுத்துட்டீங்க. படுத்துட்டே இப்படி நீங்க ஒரு போனை பாக்குறீங்கன்னா அது இம்மீடியட்டா உங்க பிரெயினுக்கு பயங்கரமான ஒரு டேமேஜையும் ஸ்ட்ரெயினையும் உருவாக்கும். அது லேட்டா வேணா ரிஃப்ளெக்ட் ஆக்கலாம். நீங்க எவ்வளவு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டாலும், எவ்வளவு நல்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும், நல்ல எக்ஸசைஸ் பண்ற மனிதரா இருந்தாலும், நல்ல எண்ணமே இருக்க மனிதரா இருந்தாலும் நல்லா பாத்துக்கோங்க. நீங்க பாக்குறதே பகவத்கீதா தான், நீங்க பாக்குறதே ஜீசஸ் சொன்ன பைபிள் கோட்ஸ் தான், நீங்க படிக்கிறதே குரான் தான். ஆனா இந்த போஸ்ட்ல படிச்சீங்கன்னா எந்த கடவுளும் நீங்க செஞ்ச எந்த நல்ல குணமும் நல்ல மனமும் உங்களை காப்பாத்தாது. பிரெயின் டேமேஜ் கன்ஃபார்ம். அப்ப நீங்க இதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். சிம்பிளா, நான் மெடிடேஷன், நீங்க மெடிடேஷனே பண்றதா இருந்தாலும் உங்களுக்கும் டேமேஜ் கன்ஃபார்ம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? நீங்க பெரிய பெரிய மெடிடேஷன் பண்றீங்க, குண்டலினிலாம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு, 3வது கண்ணு திறந்துடுச்சு, இதை பண்றவனுக்கும் இதான் உடம்பு இருக்க வரைக்கும் இது விதி, சரீர தர்மம். யாருக்கும் மாறாதது, யாராலையும் மாற்ற முடியாதது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த போன்ல ஆரம்பிப்போம் தூக்கத்துக்கு. காத்தால எந்திரிச்ச உடனே போனை பார்க்க கூடாது. பிரெயினுக்கு ஒரு ரெக்கவரி டைம் தேவை. கண்ணு முழிச்ச உடனே நீங்க முதல்ல போனை தேடி போய் பிடிச்சீங்கன்னா காலி. அப்ப நீங்க இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? நிறைய பேர் நைட்ல டைம் பார்க்க போனே பக்கத்துல வச்சுக்கிறாங்கன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது யூகேல. அவங்க இந்த டைம் பார்க்க போனை தொட்டுட்டு அப்படியே போனை பார்க்க ஆரம்பிச்சுறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி போனை நோண்டாம, இந்த ரிசர்ச் பாருங்க எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குன்னு. தூங்கிட்டே இருக்காங்களாம், தூங்கிட்டு நடுவுல டைம் பார்க்க போனை தொடுறாங்களா, அங்கிருந்து போனை பார்க்க ஆரம்பிச்சுறாங்களாம். எவ்வளவு பெரிய டேமேஜ் தெரியுமா இது? அப்ப நைட்லயாவது போனை மொத்தமா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லல, டோட்டலா சைலண்ட்ல வச்சு ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. அப்ப டைம் பார்க்க என்ன குருஜி பண்ணணும்? ஒரு டைம் பீஸ் வாங்கணும். அது கூட தெரியாத நீங்க ஒரு டிவைன் பீஸா இருந்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணவே முடியாது. ஒரு டைம் பீஸ் வாங்கி வச்சுக்கோங்க, சின்ன டைம் பீஸ் வச்சுக்கோங்க. அம்தனா என்ன தெரியுதுன்னு பாருங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த பாடி பீஸா ஆகக்கூடாது, பீஸ்ஃபுல்லா வாழணும்னா ஒரு டைம் பீஸ் வாங்கி வச்சுக்க என்ன குறையும்? எந்திரிச்ச உடனே இப்படி கையை தேய்ச்சிக்கோங்க, அப்படியே உங்க கடவுளை நினைச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்ல. ஏன்னா சில லூஸ் என்ன பண்ணிட்டு போன்ல கடவுளை ஆன் பண்ணி பாக்குது. ஆக மொத்தம் போன்ல பார்க்க கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அதனாலதான் பயந்து நிதியும் எனக்கு சொல்ல தெரியல. நைட்ல படுக்கும் போது கடவுளே போனை பார்த்து நீங்க பேரலா இருக்கும் போது பாத்தீங்கன்னா காலி. கபாலத்துல பெரிய பாரம் உருவாகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது அதேதான் எந்திரிச்ச உடனே, தூங்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? நான் கொஞ்சம் ஃபண்டமெண்டலா ஒரு சீக்ரெட் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. கடவுள் கொடுத்ததை மட்டும் வச்சு வாழ்ற குணம் நமக்கு போயிடுச்சு. கை இழந்தவங்க கூட இனிமே சந்தோஷமா இருந்துருவான், போன் இழந்தவங்க சந்தோஷமா இருக்க மாட்டான். அதனால ஒரு நாளைக்கு ஒரு 1.5 hour போனே இல்லாத டைம் ஆகும், டிஜிட்டல் எக்ஸ்போஷரே இல்லாத டைம் ஆகும். கான்சியஸா நீங்க கிரியேட் பண்ணி ஆகணும். 1.5 hour முடியலையா, பிராக்டிகலா ஒரு 1/2 hour ஃபிக்ஸ் பண்ணுங்க. 9 to 9:30 நைட்டு நான் போனே சுத்தமா தொட மாட்டேன், சைலண்ட்ல எங்கேயாவது வச்சிருவேன். சைலண்ட்ல பக்கத்துலயே வச்சுக்காதீங்க, அதுக்குன்னு ஒரு இடத்துல வச்சிருங்க. ஸோ 1/2 hour நீங்க அந்த இடத்துல 9 o'clock வச்சுட்டீங்கன்னா அதோட 9:30 தான் போய் எடுப்பீங்க. அப்ப ஏதாவது மிஸ் கால் வந்தா அட்டன் பண்ணிக்கோங்க, திரும்பி கால் பண்ணுங்க. அந்த 1/2 hour உங்களால இருக்க முடியாதா உங்க லைஃபுக்காக? சொல்லுங்க. அது நீங்க ஆக்டிவா இருக்க டைம்ல ஃபர்ஸ்ட் 1/2 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே 1.5 hour ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அதை மாரி இப்ப நான் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதுவும் ஹெல்த் சம்பந்தப்பட்டது தான். உங்க போனை உங்க கணவன் மனைவி தைரியமா எடுக்கிறதுக்கு அலோ பண்ணுங்க. இந்த டிரான்ஸ்பரன்சி வில் கிரியேட் ட்ரஸ்ட். இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் உங்க போனை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் உங்களை இன்சிஸ்ட் பண்ணல. ஆனா எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபியரோ ஒரு ஆங்ஸைட்டி லெவலோ வருதுன்னா உங்களுக்குள்ள டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு அர்த்தம். டிரான்ஸ்பரன்சி இல்லாத இடத்துல ட்ரஸ்ட் இருக்காதுன்றது ஓப்பன் ட்ரூத். ஒரு 2 ரிலேஷன்ஷிப் உள்ள ட்ரஸ்ட் இல்லாதது உங்க குழந்தை பார்த்துச்சுன்னா நாளைக்கு உங்க குழந்தைய நீங்க கேட்க முடியாது. உங்க குழந்தை அது பார்க்கும். அப்பா போன அம்மா தொடறதுக்கு பயப்படுறாங்க, அம்மா போன அப்பா தொட விடமாட்டுறாங்க அப்படின்னு அந்த குழந்தை உங்க 2 பேருக்குள்ள இருக்க ட்ரஸ்ட் பிரேக் பண்ணிக்கும். நாளைக்கு நீங்க உங்க குழந்தைய கேட்க முடியாது, உங்க போனை கொடுறான்னு நீ யோகியமான்னு கேட்கும். அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு சின்ன சின்ன கண்டிஷன் சொல்ல முடியாது. இது இருந்துச்சுன்னா ஃபேமிலியில எல்லாருமே நீங்க பெரிய ப்ரொடெக்ஷன். உங்க பையன் போனையோ பொண்ணு போனையோ நீங்க எடுத்து பார்க்க முடியாது. அதுக்கு நீங்க 2 பேரும் இந்த கெப்பாசிட்டியை வளர்த்துக்கணும், இந்த எபிலிட்டியை வளர்த்துக்கணும். அப்ப எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கிடையாதா? நாங்கள்
இருக்கு. அதுக்கு நான் உங்க போன் புடுங்கி பாருங்க அப்படின்னு சொல்லல. இவன் இந்த போனை நான் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லல. எப்பயோ தேவைப்பட்ட ஒரு கால் வருது, நீங்க எடுக்க போறீங்கன்னா பதட்டம் வருது, டென்ஷன் ஆயிடுறான். சிலருக்குலாம் பெராலிசிஸே வந்துச்சுன்றான் போன் எடுக்க போய். அப்படின்னா வாழ்க்கை அது கேவலம். நீங்க தான் மாத்திக்கணும். ஒரு டிரான்ஸ்பரன்சி போன்ல இல்லைன்னா உங்களுக்குள்ள ட்ரஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இல்லைன்னு சொல்ல வரல. நீங்க ட்ரஸ்ட்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்தாலே டிரான்ஸ்பரன்சி இல்லாத இடத்துல ட்ரஸ்ட் இருக்காது. டிரான்ஸ்பரன்சி இருக்கிற இடத்துல இல்லாத ட்ரஸ்டும் உருவாகும். அது உங்க குடும்பத்தில் இருக்க உங்க பையன் பார்ப்பான். இந்த 4 விஷயம் செய்யுங்க. நவ் யூ ட்ரஸ்ட் மீ பர்சனலி. இந்த ஒரு விஷயத்தை நீங்க ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உடம்புல எந்த நோய் இருந்தாலும் அதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். பர்மனண்டா அதுல இருந்து ரிலீவ் ஆயிடலாம். இதை பண்ணாம விட்டீங்கன்னா, இப்ப பிரசண்டா கடவுள் நல்ல ஆரோக்கியம் கொடுத்துருக்காரு, இப்படிதான் எல்லாருக்கும் இருக்குன்னு ஆசைப்படுறேன், பாக்குறவங்க ஆரோக்கியமா இருந்தீங்கன்னா, இருந்தாலும் அது கொஞ்சம் டேமேஜ் ஆகுன்றது உண்மை. அதை புரிஞ்சு இப்பயே நீங்க ஏன் அதை அவாய்ட் பண்ணக்கூடாது? செய்யணும் இதெல்லாம். அப்பதானே நாளைக்கு நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க முடியும். இல்ல எல்லா வசதியும் உருவாக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில் நீங்க முன்னேறிட்டு வாழ முடியாம போயிடுங்க. நான் எப்பவுமே என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்வேன், இஃப் யூ ட்ரீட் யுவர் பாடி ஆஸ் யுவர் சர்வெண்ட், சம்டே ஆர் அதர் பாடி வில் மேக் யூ a slave for the rest of the life. If you treat yourself as a servant to the body, you mark my word, your body will be slave to you for the rest of the life. இது ரொம்ப 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 அவசியம். நான் ரொம்ப சாதாரணமா நிறைய கோட்ஸ் சொல்லி, வள்ளுவர் சொன்னாரு, அகஸ்தியர் சொன்னாரு, திருமூலர் சொன்னாரு, நம்ம சித்த புருஷர்கள் சொன்னாங்க, ஜீசஸ் சொல்லியிருக்காரு, குரான்ல இல்லாததா அப்பா எவ்வளோ சொல்லிட்டு போலாம். எல்லாத்துலயும் இருக்கு. யாராவது ஃபாலோ பண்றோமா? கிடையவே கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன், குருதியும் உறுதியும் செறிவனை இருப்பினில் சர்வம் உன் காலடி வந்து சேரும். இந்த ஒரு உண்மையை மனசுல வச்சுக்கோ. குருதியும் உறுதியும் செறிவனை இருப்பினில் சர்வம் உன் காலடி வந்து சேரும்.